Hi friends, welcome to TNPC. நான் உங்கள் வெங்கட். நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரபுத்தொடர் அகரவரிசை சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு 7வது வீடியோ. அந்த மரபுத்தொடர் அகரவரிசை புக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 6வது பேஜ். ஓகேவா? ஸோ 6th பேஜ் பார்க்க போறோம். இதுல வந்து 45 சொற்கள் இருக்கும். ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். பாருங்க. ஒரு போக்காய் போதல். ஒரு போக்காய் போதல் அப்படின்றது ஒரு பக்கமா போறது. ஒரு பக்கமா திரும்பி வராம போறது. திரும்பி வராது போதல். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒன் வே. ஒன் வே. வண்டியில போகும்போது ஒன் வேல போனோம் அப்படின்னா அந்த ரூட்ல நம்ம திரும்பி வர முடியாது இல்லையா? ஒரு பக்கம் போறது மட்டும்தான். ஒரு போக்காய் போதல் அப்படிங்கறத நீங்க ஒன் வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மடை செய்தல். மடை திறந்து அப்படின்றது வாய்க்கால வெட்டி விடுறது. தண்ணி வந்து பல பக்கமா போறத ஒரு பக்கமா அடைச்சு ஒரு வழியா அதை வந்து கடத்துறது. ஓகேங்களா? அப்போ ஒரு பக்கமா இது பண்றது மாதிரி. ஒரு முகப்படுத்துதல், ஒரு முகமாக்குதல். தண்ணியை வந்து ஒரு முகமா நம்ம என்ன டைரக்ஷன்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ மடை அதுக்கு தகுந்த மாதிரி திறந்து விட்டோம்னா அது ஒரே டைரக்ஷன்ல வரும். அப்ப ஒரு மடை செய்தல் அப்படிங்கிறது ஒரு முகமாக்குதல். ஒரு முகமாய் பேசுதல். எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தையே பேசுறது. ஒரே படியாய் பேசுதல். ஒரு முகமாய்னா வந்து எல்லாருமே இருக்கிற எல்லாருமே ஒரே படியா பேசுது, ஒரே மாதிரி. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப ஒரு மீட்டிங்ல கூட வந்து பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் வந்து ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா எல்லாம் அந்த அந்த என்ன கருத்து பற்றி பேசுறாங்களோ அதுக்கு வந்து ஏற்புடையதா எல்லாரும் சரி சரின்னு அந்த கருத்தையே வந்து ஒத்து போய் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து ஒரு வழிப்படுத்தல். ஒரு வழிப்படுத்தல் அப்படின்னா ஒரே மாதிரி டைரக்ட் பண்றது. ஒற்றுமைப்படுத்துறது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மீனிங் மட்டும்தான். அது மேக்ஸிமம் மீனிங் எல்லாமே ஒன்னே தான். ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழிப்படுத்துதல்னா இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வழியா படுத்துறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வழினா ஒரு வழினா என்ன அர்த்தம்? அது அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒத்துமையா மாத்துறது தான் சொல்றேன். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழுவா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அத்தனை பேத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கைட் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் ஒரு வழிப்படுத்தி நம்ம கொண்டு போறது அப்படின்றது. ஒளிவு மறைவு. ஒளிமறைவு. ஒளிமறைவா ஒளிவு மறைவு? ஒளிமறைவு. ஒளி மறைவுனா ஒளிவு மறைவா, இலைமறை காயா, ரகசியம், அந்த மாதிரி. ரகசியம். ஆக்சுவலா ஒளிவு மறைவு அப்படின்னாலும் ரகசியம் தான், ஒளிமறைவு அப்படின்னாலும் ரகசியம் தான். ஓகேவா? அடுத்து ஒன்றரை கண்ணன். ஒன்றரை கண்ணனா? ஒன்றரை கண்ணன். ஒன்றரை கண்ணன் அப்படின்றது பார்வை குறைபாடு. ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன் அப்படிங்கிறது தான் ஒன்றை கண்ணனை குறிக்கும். ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். அடுத்து ஒன்றுக்கு மற்றவன். ஒன்றுங்களாக்கி இல்லாதவன், யூஸ்லெஸ், சிம்பிளி வேஸ்ட், பயனற்றவன். இந்த பயனற்றவன் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல வந்து வருது. அதை நம்ம படிக்கும் போதே வந்து அது யூஸ்லெஸ், சிம்பிளி வேஸ்ட், பயனற்றவன், பயனற்றது அப்படின்ற பொருள் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பயனற்றது, பயனற்றவன், இந்த மாதிரி நிறைய வந்து ஒரே மீனிங்ல வருது. அது எல்லாத்தையும் ஒன்னா எழுதி பயனற்றவன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்ப நீங்க ரீகால் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அத்தனை சொற்களுக்கும் அது ஒரே பொருளை தான் தரப்போகுது. அது பயனற்றவன் அல்லது பயனற்றது அப்படின்ற ஒரு பொருளை தான் தரப்போகுது. அப்ப நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்காது. நீங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி வருது அப்படின்னா அதை தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் இந்த மீனிங் ஒரே மீனிங் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் பார்க்கும் போது நமக்கு தெரியுது. ஒன்றுக்கு மற்றவன்னா ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படின்ற. ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவன் யாரு? யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்றதுனால. ஒன்று கூடுதல். ஒன்று கூடுதல்னா எல்லாம் ஒன்னா சேர்றது, இணைதல், ஒன்றாய் சேர்த்தல். இல்லனா இதுக்கும் ஒற்றுமைப்படுத்தல்னு சொல்லலாம். ஓகேவா? சோ ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்த்தல்னு சொல்லலாம், ஒற்றுமைப்படுத்தல் அப்படினு சொல்லலாம். அடுத்து ஒன்று கொத்தையாதல். ஒன்றுக்கு ஒத்தையாதல். ஒன்றுக்கு துணையா இருக்கிறது. அரைகுறையாதல். ஒன்றுக்கு ஒத்தையாதல். ஒன்றுக்கு ஒத்தையா. ஒன்றுக்கு ஒத்தையா. ஒன்றுக்கு ஒத்தை. ஒன்றுக்கு ஒத்தை அப்படின்னா அரைகுறையா. ஓகே. ஒன்று மற்றவன். ஒன்று மற்றவன் அப்படின்னா ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய வறியவன், வறிஞன்.
ஒண்ணும் இல்லாதவன் இங்க பாருங்க, ஏழைன்னு நம்ம இதுக்கு இதுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். ஒன்றுக்கு மற்றவன் ஒன்று மற்றவன். சோ வித்தியாசம் இருக்கு. ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா ஒண்ணுக்கும் யூஸ் ஆகாதவன். ஒன்று மற்றவன் அப்படின்னா ஒண்ணு இல்லாதவன். அவன்கிட்ட ஒண்ணு இல்ல, அவன் யூஸ்லெஸ் கிடையாது. அவன்கிட்ட அந்த ஒன்றும் இல்லாதவன்றது பொருள் இல்ல அப்படின்ற பொருள் படக்கூடிய வறுஞன், வறுமை, ஏழ்மை இந்த மாதிரி சொல்லலாம். சோ இந்த இடத்துல பாருங்க இக்கு அப்படிங்கறது தான் வித்தியாசம். ஆனா அதோட பொருளே மாறுது. சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெளிவா படிக்கணும். பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்மளால அந்த பொருளை புரிஞ்சிக்க முடியும். பிரிக்காம படிச்சீங்கன்னா தான் அது என்னன்னே தெரியாது. ஒன்றுக்கு மற்றவன், ஒன்று மற்றவன் ரெண்டுமே வேற வேற பொருள். அடுத்து ஒன்று பாதி. ஒன்று பாதி, ஒன்றில் பாதி, அரை, ஏறக்குறைய பாதி. ஓட வைத்தல். ஓட வைத்தல், ஓட வைக்கிறது பல இதில் நம்ம சொல்லலாம். லாஸ்ட் டைமே வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒட்டுதல் அப்படின்ட்டு உறுதிப்படுத்துதல். உறுதிப்படுத்துதல் சொல்லலாம், இல்லைன்னா புடமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கு ஒரே பொருள் தான். ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொன்னாலும் சரி, புடமிடுதல் அப்படின்னு சொன்னாலும் சரி ஒண்ணுதான். புடம்னா என்ன? புடமிடுதல். புடமிடுதல். ஓகே. ஓடி ஆடி பார்த்தல். ஓடி ஆடி பார்த்தல். ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்றது விளையாடுறது, என்ன சொல்ல, பெருமுயற்சி எடுத்தல். ஓடி ஆடியாவது அந்த வேலையை செஞ்சிரு அப்படின்னு சொல்றோம்ல, அது பெருமுயற்சி எடுத்தல். ஒன்றும் இல்லை, இப்போ கேம்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ரொம்ப பெருமுயற்சி எடுத்தோம்னா தான் நம்ம வின் பண்ணவே முடியும். அடுத்து ஓட்டை சாட்டை. இதுதான் நம்ம ஆளுங்க வந்து ஓட்ட சட்டி அப்படிம்பாங்க இல்லையா? ஓட்ட சட்டி அப்படின்றது என்னன்னா எதுக்கு பயன்படாது, எதையுமே சேமிச்சு வைக்க முடியாது. ஓட்ட சட்டியில் என்ன எண்ணெய் ஊத்துனீங்கனாலும் கீழே வழிஞ்சு போயிடும். ஓட்ட சாட்டை அப்படிங்கிறது பயனற்றது தான். இந்த சட்டை, இந்த சட்டி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்ட சட்டியில எது ஊத்தினாலும் கீழே வந்துடும். அப்ப அது வீணுது, அப்ப பயனற்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஓட்டை உடைசல். பல இயம்பித்தாலைக்கு பெருச்சம்பழம் அப்படின்ற மாதிரி வரும் இல்லைங்களா? சிதைந்த பண்டங்கள். உங்க வீதியிலேயே வந்திருப்பாங்க, வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் வருவாங்க இல்லைங்களா? அந்த பழைய ஓட்ட சாமான் எழுந்தா கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு வருவாங்க. அடுத்து ஓட்டை வாயன். ஓட்டை வாயன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாதுகாப்பா வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் வந்து வளரிடுவான். மறையினை வெளிப்படுத்துபவன். சொல்லக்கூடாத ரகசியத்தையும் வந்து ரகசியமும் வச்சுக்க மாட்டான். அவங்க கிட்ட என்ன சொன்னாலுமே எல்லாத்தையும் உளறிட்டு போயிடுவான் அப்படிமாங்க. ஆமா, ஆரோ ஐஸ் அந்த மாதிரி. அடுத்து ஓட்டம் காட்டுதல். ஓட்டம் காட்டுதல். ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா ஓட்டம் காட்டுறது, ஏமாத்துறது, ஓடுறது மாதிரி நடிக்கிறது, ஓடுவது போல் நடித்தல். அடுத்து ஓட்டம் பிடித்தல். ஓட்டம் பிடித்தல்னா ஓடுறது, தப்பி ஓடுதல். ஓட்டம் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தப்பி ஓடுது. அடுத்து ஓட்டாண்டி. ஓட்டாண்டி பிச்சைக்காரன். இறந்து உண்போன். ஓட்டாண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பிச்சைக்காரன் ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா இருக்கான் அப்படிம்பாங்க. பிச்சை எடுக்கக்கூடிய, பிச்சை எடுத்து உண்போன். ஓட்டை கை. ஓட்டை கையிலையும் ஒன்றும் நிற்காது, அவன்கிட்ட வந்து எதுவுமே சேராது. பெருஞ்செலவாளி. ஒருத்தனால வந்து இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், பெருமுயற்சி எடுப்பான், ஆனால் அவன் கையில் காசே தங்காது. அதுக்கு வந்து அவன் கையை அதை எப்படி அவனை குறிப்பிட்டு சொல்ல, அவன் கை ஓட்ட கைம்பாங்க. ஓட்ட கைனா கையில் ஓட்ட இருக்கக்கூடியது இல்லை, பெரும் செலவாளி. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அத்தனையும் அவன் செலவழிச்சிருவான். அதனாலதான் அவனுக்கு அந்த குறிப்பிட்டு சொல்ல முடியும், அவனுடைய பேரே வந்து ஓட்டகைன்னு தான் சொல்லுவாங்க. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. ஓய்ச்சல் அப்படின்னா ஓய்வு இல்லாம உழைக்கிறது. ஒளிச்சல் அப்படின்றது இந்த இடத்துல இந்த சிறப்பு ழகரம் வர்றதுனால இல்லாம அந்த ஒளியறது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஓய்வின்றி, சிறிதும் ஒளிவில்லாமல். ஒளிவில்லாமல்னா சிறிதும் கூட வந்து
அந்த ஒளியறது அப்படின்னு சொல்லுவாங்க, அழியறது இல்லாம இருக்கு. அதுதான் கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கு. அடுத்து இது ஞாபகம் வச்சுக்கலாமா, கருணாநிதி அவர்களுடைய இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா சமாதியில கூட எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஓய்வறியாத சூரியன் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்கும். கரெக்டா தெரியல, தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓய்வறியாத சூரியன் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறது சம்திங் ஏதோ இருக்கும். அடுத்து ஓய் ஒளிச்சல், இதுவும் அதே மாதிரி தானே இருக்கு. ஓய் ஒளிச்சல் அப்படின்னா இது ஓய்வின்றி இளைப்பாறுகை, இளைப்பாறுறது. ஆஹா, ஓய் ஒளிச்சல் அப்படின்னா இளைப்பாறுறது. எப்படி? ஓய்வு ஓய்ச்சல் ஒளிச்சல், இது ஓய்வு ஒளிச்சல். ஓய்ச்சல்னா ஓடிட்டே இருக்கிறது, ஓய்வு அப்படின்னா ஓய்வுன்றதே இளைப்பாறுறது தானே. அப்போ ஓய்வு ஒளிச்சல் அப்படின்றது இளைப்பாறுதல். அடுத்து ஓரடிக்கு ஓரடி, ஓரடிக்கு ஓரடி, அடிக்கு அடின்ற மாதிரி ஓரடிக்கு ஓரடி அப்படின்னா அடிக்கு அடி, அடிக்கடி. அடுத்து கக்கட்டமிடுதல், கக்கட்டமிடுதல் அப்படின்றது இந்த எக்காலமிட்டு சிரித்தல் அப்படிம்பாங்க. எக்காலமிட்டு சிரிக்கிறது அப்படின்றது கெக்கபக்கன்ட்டு சிரிக்கிறது, ரொம்ப சத்தமா சிரிக்கிறது. சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல், கெக்கபக்கன்னு சிரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ரொம்ப சத்தமா சிரிக்கிறது. இந்த ரம்யா கிருஷ்ணன் அவங்க சிரிச்சு பாத்துருக்கியா? அவங்க அப்படிதான் அவங்க சிரிச்சாங்கன்னா வந்து ரொம்ப டோட்டலா வித்தியாசமா இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் சிரிச்சாங்கன்னா அப்படி ஒரு இது, அது வேணா நம்ம ஞாபகத்தில் வச்சிடலாம். கக்கல் கரிசல், கக்கல் கரிசல் அப்படின்றது கலங்கனதை குறிக்கக்கூடியது. கலங்கல் நீர், கக்கல் கரிசல். ஒண்ணுல கக்கல் அப்படிங்கிறது வாந்தி, இந்த வாந்தி பேதின்னு வச்சுக்கங்களேன், ஓகேங்களா? கக்கல் கரிசல்ன்றது வாந்தி பேதின்னு அடிச்சிட்டோம்னா அது கலங்கிதான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கக்கலும் விக்கலுமாய், கக்கல்ன்றது நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நான் எழுதுறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய், இந்த பயிரிடுவாங்க இல்லையா, அந்த பயிர் விவசாயம் சம்பந்தமா வரும். கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் அப்படிங்கிறது கக்கலும் விக்கலுமாய். சோ இது கொஞ்சம் வித்தியாசமானது, இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. கக்கலும் விக்கலுமாய்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். கக்க வைத்தல், உண்மைய சொல்ல வைக்கிறது. நெருக்கி வாங்குதல், உன்னை உண்மையெல்லாம் கக்க வைக்கிற அப்படிமா இல்ல. அடுத்து கங்கு கரை இல்லாமை, கங்கு கரை இல்லாமை. கரை இல்லாமை அப்படின்றது ஒரு அளவற்ற ஒரு இது, பவுண்டரியே கிடையாது. கங்கு அப்படின்றது நெருப்பு, நெருப்புக்கு ஒரு அளவில்லாமை. கங்கு கரை இல்லாமை அப்படின்னா அளவின்மை, அளவில்லாம இருக்கு. அடுத்து கங்கணம் கட்டுதல், சபதம் எடுக்கிறது. உன்னை நான் முடிச்சே தீர்வண்டான்ட்டு கங்கணம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்தல், கங்கணம் கட்டிக்கிட்டு சொல்றது, அந்த செயலை நான் முடிச்சே தீர்வேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு. அடுத்து கசகசத்தல், கசகசன்னா வேர்த்து இது போச்சுன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். கசகசன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்ப சொல்லுவோம் வேர்த்து விறுவிறுன்னு போயிருச்சு, ஒரு மாதிரி ஃபுல்லாவே இருந்துச்சுன்னா கசகசன்னு இருக்குதா, குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிமா. அப்ப அது வந்து வியர்த்தல். அடுத்து கசகரணம் போடுதல், கரணம் போடுதல் அப்படின்றது தெரியும். கரணம் போடுறதுன்றது தோப்பு கரணம் போடுறது இருக்கு, கரணம் பல்ட்டி அடிக்கிறது இருக்கு. பல்ட்டி அடிக்கிறது குரங்கும் பல்ட்டி அடிக்கும், இல்லை மனுஷனும் பல்ட்டி அடிப்பான். எதற்காக அந்த பல்ட்டி அடிக்கிறது நம்ம சொல்லுவோம்னா, பல்ட்டி அடிச்ச எவ்வளவு கரணம் போட்டாலும் கையை ஊனி, கரணம் போட்டு கையை ஊனி மேல வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமுயற்சி செய்தல், கரணம் போட்டாலும் மேல வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதாவது அடுத்தவனை எதிர்பார்க்காம அவன் கையை ஊனி அவன் கரணம் போட்டு மேல வந்திருக்காண்டா அப்படிம்பாங்க. யாருடைய துணையும் இல்லாம அவனே அவன் கையை ஊனி கரணம் போட்டு மேல. இது வந்து ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னமும் வந்து நடப்புல இருக்கக்கூடியதுதான். கசாக்கூலம், குப்பை. கசாக்கூலம் அப்படின்னா குப்பை. கச்சங்கட்டுதல், சொல்லுங்க. கச்சடை, ஒரே கச்சடையா இருக்கு. கச்சடை அப்படின்றது தமிழ் வார்த்தை கிடையாது, கச்சடை அப்படின்றது ஹிந்தி வார்த்தை. ஸோ அதே இதுதான், கசாக்குளம் அப்படின்றது குப்பை தான். கச்சங்கட்டுதல் இல்லைன்னா கச்சை கட்டுதல். கச்சை கட்டுறது, கச்சை கட்டுறதுனா சண்டை போடுறது. ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டிக்கிட்டு வர்றது.
கச்சை கட்டுறது அப்படின்றது சண்டை போடுறதுதான் சண்டை சொல்லுவாங்க. போடுறதா. ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கச்சந்தி அவிழ்த்தல். முச்சந்தி தெரியும், இது என்ன கச்சந்தி? அவிழ்த்தல் அப்படின்றது எதையோ கழட்டி தர்ற மாதிரி ஒரு கச்சந்தினா பொய் மூட்டை. ஓ, பொய் மூட்டையை அவிழ்த்து பொய் விடுறது. மூட்டை அவிழ்த்தல். அடுத்து கச்சந்தி அவிழ்த்தல் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? முச்சந்தியில நின்று பொய் சொல்றது, பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறது அப்படின்ட்டு. முச்சந்தியில நின்று, முச்சந்தி தெரியும் இல்லைங்களா? முச்சந்தி முக்கு 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 நின்று பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறது. இப்போ வரும் எலெக்ஷன் வருது இல்லையா, எல்லாம் முக்கு மூணு நின்று கச்சந்தி தான் அவிழ்த்து விடுவாங்க. கடன் கட்டாய் பேசுதல். கட்டன் ரைட்டா பேசுறது, கடுமையாக பேசுதல். கட்டன் ரைட்டா பேசுறது. கட்டன் ரைட் அப்படின்றது அது இங்கிலீஷ் வார்த்தையே கிடையாது. கட்டன் அப்படின்றது தமிழ் வார்த்தை, ரைட்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை. நம்ம ரெண்டையும் சேர்த்து கட்டன் ரைட்டா பேசுறது. அந்த மாதிரி நடு சென்டர் விடுவாங்க. நடுனாலும் சென்டர்னாலும் ஒண்ணுதானே. அடுத்து கடன் கழித்தல். கடன் கழித்தல்னா கடமைக்கு செய்யறது, மனமின்றி செய்தல். கடனுக்கு செய்யாது. ஒன்னும் இல்லை, இப்ப நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னா, கடமையை கடன் கழிக்கிறதுக்காக சொல்லிட்டாங்களே, காலையில எழுந்திரிச்சு நம்ம படிச்சிடணும் அப்படின்னு படிக்கணும். நம்ம அதனுடைய பலன் என்னன்றதை உணர்ந்து காலையில எழுந்திரிச்சு நம்ம படிச்சு அந்த போர்ஷனை முடிச்சோம்னா அதற்கான பலன் என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்றதை உணர்ந்து அதற்காக உண்மையா அந்த இடத்துல நம்ம செயல்படணும். இப்போ காலையில எழுந்து படிச்சாவே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காலையில எழுந்திரிச்சு நம்ம 3 மணி நேரம் புக் ஓப்பன் பண்ணி இருந்தோம்னா ஒன்றும் நம்ம மண்டையில் ஏறலைன்னா 3 மணி நேரம் எந்திரிச்சு உட்காந்தது வேஸ்ட்டு. அப்போ கடனுக்கு படிக்கக்கூடாது. ஓகேவா? அந்த பலனை உணர்ந்து நம்ம படிக்கணும். உண்மையா அந்த இடத்துல இந்த 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் நம்ம அந்த இடத்துக்கு உண்மையா இருக்கணும். கடுக்காய் கொடுத்தல். ஏமாத்துறது, ஏமாற்றி விடுதல். அவன் எனக்கு கடுக்கா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ற. கடை கட்டுதல். கடை அப்படின்றது ஆக்சுவலாக திருக்குறளில் பார்த்தீங்கன்னா கடையரே கல்லாதவர் அப்படின்ட்டு, அந்த கடை அப்படின்றவருக்கு, கடை அப்படின்றது இழிந்தவர் அப்படின்றவரை குறிக்கிறதுக்காக சொல்லக்கூடியது. இந்த இடத்துல கடையை மூடுதல் அப்படின்னு சொல்லலாம். கடை கட்டிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப கடையை சாத்துறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லை அப்படின்னா காரியத்தை நிறுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். 2 மீனிங்ல இருக்கு. அடுத்து கடை கெடுதல். கடை கெடுதல், கடை கெடுதல்னா தன்னுடைய நிலையில கெட்டு போறது, சீரழிஞ்சு போறது, மிக இழிவடைதல். வந்துருச்சு. கடை அப்படின்றது அந்த இழிவு அப்படின்றது வந்துருச்சு. கடை தேறுதல். தேறுதல் அப்படின்றது மேல வர்றது குறிக்கிறது. அப்ப ஒரு இழிந்த நிலையில இருந்து மேன்மைக்கு வரத ஈடேறுதல். கடை தேறுதல்னா ஈடேறுதல். மேன்மைக்கு வருதல் அப்படின்றது எண்ணியது ஈடேறுதல் அப்படின்ற மாதிரி. இல்லை நம்ம மேலே வரோம் அப்படின்றதே நம்மளோட எண்ணம். இல்லை நம்ம மேன்மைக்கு வரணும், மேன்மை நிலைக்கு வரணும் அப்படின்றது நம்மளோட எண்ணம். அதில் நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம எண்ணம் ஈடேறி விட்டது அப்படிமா. அப்போ ஈடேறுதல், கடை தேறுதல் அப்படின்றது ஈடேறுதல். கடை விரித்தல். கடை விரிக்கிறதுனா கடை விரிச்சு பிஸ்னஸ் பண்ணுறது தான். பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல். கடை விரிச்சாச்சு அப்படிம்பாங்கல்ல. கடுமுடுக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கடுமுடுக்குன்னா கடுக்கு முடுக்குன்னு ஏதாவது திங்கறதா? கடுக்கு முடுக்கு முறுக்கு இல்ல, இது விரைவு நடை. விரைவு நடை. கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை. இது கடு அப்படின்றது கொஞ்சம் ஹார்டா நம்ம சொல்லலாம். ஹார்ட் அப்படின்றது விரைவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வித்தியாசமா இருக்கு. அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை அப்படின்னு சொல்லலாம். சார் கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த மாதிரி வித்தியாசமா. கடுமுடுக்கு ஏன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியா டிக் அடிச்சிருவோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யோசிக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி வித்தியாசமா வர்றது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமா வர்றாது நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து கட்சி கட்டுதல். கச்சை கட்டுதல் பார்த்தோம். இது கட்சி அப்படின்றது ஒரு சேர இருக்கிறது. நம்ம கட்சி ஆளுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல். ஒரு சைடு ஒரு கட்சி சார்பா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஒண்ணும் இல்ல, இது கோர்ட்லயே பாத்தீங்கன்னா என் கட்சி ஆளு அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி. அடுத்து கட்டளைக்கல். கட்டளைக்கல் அப்படின்றது
வேலுநாச்சியார் இதில் கூட பார்த்துருப்போம். நடுகள். நடுகள் நடுகள் உரைகள். கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கட்டி சுருட்டுதல், திருடிட்டு போறது. கட்டி சுருட்டிட்டு கிளம்பிடுறது, கடைய கட்டுறது. கடையை சுருட்டிட்டு கிளம்புறோம், கடைய கட்டுறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா பொருளை சுருட்டிட்டு கிளம்புறது, பொருளை சுருட்டி கட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ 2 பொருள்ல இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொருளை சுருட்டி கட்டுதல் சொல்லலாம், இல்ல கடையை கட்டுதல்னு சொல்லலாம். கட்டி சுருட்டுதல் அப்படிங்கிறது இதோட கட்டி சுருட்டுதல் அப்படின்றது இருக்கக்கூடிய பொருளை கட்டி சுருட்டிட்டு கிளம்புறது தான். அவ்வளவுதான். இதோட 45 சொற்கள் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கான அந்த மரபுத்தொடர் அகரவரிசை பேஜில் அந்த புக்கில் 6வது பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? மொத்தமாக 7 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மீதி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மரபுத்தொடர் அந்த வரிசை அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே எது பார்க்கலையோ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. வித்தியாசமாக இருக்கிறது எல்லாமே தெளிவாக தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே பொருளை தரக்கூடியது நிறைய இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ஒரே பொருள் போட்டு நிறைய இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு பேஜில் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நார்மலாக தெரியறது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை கிடையாது. நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போ மேடம் சொன்னாங்க, சொல்லும் போதே நமக்கு அது என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன நமக்கு பொருள் தோணுதோ அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம அந்த ஆன்சரை வந்து ரிலேட் பண்ணிக்கிறோம், அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த வகையிலுமே அது மேட்சே ஆகாது. நம்ம சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒன்றா மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி சொற்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். இந்த சொற்ப சொற்களை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப இவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அந்த கம்மியாக இருக்கிறத மனப்பாடம் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோ. இந்த சீரீஸே நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சொல்லும் பார்க்கும்போது அதற்கு எப்படி அப்படின்ட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மேடம் சொல்ல எனக்கு வந்து அது சார்பாக எனக்கு என்ன தோணுதோ அது வந்து கரெக்டாக பொருள் படாமல் போகலாம். நான் எப்படி யோசிக்கிறேன்ற அந்த ஆங்கிளை தான் நான் சொல்கிறேன், இப்படி யோசிக்கிறேன்றதை நான் சொல்கிறேன். மேடம் அதற்கான பொருள் கொடுக்கும்போது ஓகே நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஓகே அந்த இடத்துல ஆன்சராக அது இருந்தாலும் ஓகே இதற்கு இது பொருளாக தான் நம்ம சூஸ் பண்ணுவோன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது மேட்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சொற்களும் நீங்கள் பார்க்கும்போதே சைட் பை சைட் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ போய் நீங்கள் புதுசாக படிக்கிறதுக்கோ இல்லை கடைசி நேரத்தில் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணில் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களையும் அறியாமல் அது வந்து மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஹாலில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.